யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மீண்டும் ஒருமுறை யாழ்ப்பாணத்தில் சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறார். இந்த சர்ச்சை தற்போது அரச ஊழியர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று இடம்பெற்ற யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது அர்ச்சுனா எழுப்பிய பல கேள்விகள் அரச அதிகாரிகளை சங்கடத்துக்கு உள்ளாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் திரும்பிச் சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டு அதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பித்திருக்கிறார். இதன் போது அரசு அதிகாரிகள் அவருடைய செயலை கண்டு அதிருப்தி அடைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த கூட்டம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றது. இதன் போது தாம் எழுப்பிய கேள்விகள் மற்றும் அரசு அதிகாரிகள் தெரிவித்த விடயங்கள் தொடர்பாக அர்ச்சுனா தனியான ஒரு காணொலி ஒன்றையும் நேற்று வெளியிட்டிருந்தார். தொடர்ந்தும் அர்ச்சுனா ராமநாதன் ஊழல்களுக்கு எதிராக அல்லது மோசடிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதாக கூறி வந்தாலும் கூட அவரின் செயல்கள் பல்வேறு இடங்களில் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கின்றன. அவர் பல்வேறு மட்டத்தினரையும் விமர்சனம் செய்கின்ற விதம் அவருக்கு வாக்களித்த மக்கள் மத்தியிலேயே அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஊழல் மற்றும் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதாக அல்லது ஊழல் மற்றும் குற்றச்சாட்டுகளை வெளிக்கொணர்வதாக கூறி வரும் அவர் நடந்து கொள்ளும் விதம் தமிழ் மக்கள் மத்தியில் பாரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமது விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்று கோரியும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஹரியானா விவசாயிகள் மீண்டும் டெல்லிக்கு செல்லும் முனைப்பை பாதுகாப்பு தரப்பினர் தடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இவ்வாறான முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது அதனை பாதுகாப்பு தரப்பினர் தடுத்து நிறுத்தினர். இதற்கு முன்னதாக கடந்த வருடத்தில் டெல்லிக்கு சென்ற விவசாயிகள் அங்கு பல மாதங்களாக போராட்டம் நடத்தி இறுதியில் அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருந்தது. எனினும் அந்த போராட்டத்தின் வெற்றி தற்காலிகமாக இருந்ததே ஒழிய உறுதியளிக்கப்பட்ட விடயங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று தெரிவித்து ஹரியானா விவசாயிகள் மீண்டும் மீண்டும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த வருட ஆரம்பத்தில் பிப்ரவரி மாதத்தில் அவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்து டெல்லிக்கு செல்ல முயன்றார்கள். என்றாலும் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. இதன் பின்னர் கடந்த டிசம்பர் 6ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் அவர்கள் டெல்லிக்கு செல்ல முயன்றனர். இதன் போதும் அவர்களுடைய போராட்டம் ஹரியானா மாநில எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று அவர்கள் 3வது தடவையாக ஹரியானாவில் இருந்து டெல்லிக்கு செல்லும் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். எனினும் அந்த மாநில காவல்துறையினர் டெல்லிக்கு அவர்களை செல்ல விடாது தடுத்து வருகின்றனர். இதன் போது கண்ணீர் புகை பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.